பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் அமைதியாயிருப்பது நலம். ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7வது வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. மகிமையானவர் மக்களே, 2 சாமுவேல் 3 அதிகாரம் முதல் வசனத்தில் சவுல் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தார வர வர பலவீனப்பட்டு போனார்கள். தாவீதிடம் சேனை இல்லை. கை தட்டினால் வந்து வரிசையாக இதற்கு சேவகர்கள் இல்லை. ஆனால் சவுலிடம் எல்லாம் இருந்தது. அவன் ராஜா. பின்ன ஏன் இவன் வர வர பலவீனப்பட்டு ஒன்றுமில்லாமல் பரிதாபமான முடிவு இவனுக்கு வந்தது? பதில்: 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். இனி ஒரு வசனம், 1 சாமுவேல் 15:12. சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு கில்காலுக்கு போனான். சவுலின் அழிவுக்கு மேட்டுமை, பெருமை, தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளும் மேன்மை பாராட்டு குணம், இது மனிதனை அழித்துவிடும். பிரேக்கே இல்லாமல் நேராக பாதாளத்திற்கு கொண்டு போய்விடும். சவுலுக்கு தாவீதின் மேல் பொறாமை. இதை வெளிக்காட்டாமல் பகையை உள்ளே மறைத்து வைத்து கொண்டு அவன் மேல் பழிசாட்டி கொண்டு அவனை அழிக்கவே வகதேடி சுற்றி திரிந்தான். தாவீதை துரைத்து கொண்டே இருந்தான். தனக்கு என்ன என்று ஏங்கிக் கொண்டு இருக்கும் இந்த மேட்டுமையின் ஆவி. நமக்கு என்னதில்லை, நமக்கு என்ன லாபம் இதில்லை, அப்படியே அந்த மேட்டுமையின் ஆவி கேட்கும். பெருமையும் பொறாமையும் கைகோர்த்து கொள்ளும். இதில் நாம் மிகவும் ஜாக்கிரதையும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட மனிதனையும் இந்த பெருமையின் ஆவி கவிழ்த்துவிடும். சவுல் தனக்கென்று ஜெயஸ்தம்பம் நாட்டினான். இது தேவனை மட்டுப்படுத்துதலாகும். தன் பலத்தால் தன் ஞானத்தால் வெற்றி கிடைத்தது என்பதாகும் இதற்கு பொருள். வேதம் சொல்கிறது, நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சகரியா 4:6. மேலும் பாருங்கள், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். யோவான் 3:27. சகலம் நமக்கு பரத்திலிருந்து வருகிறது. இதை உணர்ந்த தாவீது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் நம்முடைய சகாயம் உள்ளது என்று சொன்னான். 124:8 சங்கீதம். தாவீது கர்த்தரை முன்னிறுத்தினான். மகிமையை அவருக்கு செலுத்தினான். தேவ நியமத்திற்கு பயந்து நடந்தான். தேவ கட்டளை அவன் மீறவே இல்லை. ஆகவே அவனோடு கர்த்தரின் கரம் வழி நடத்தினது. இன்று ரட்சிக்கப்பட்ட நாம் அவர்களை காட்டிலும் மேன்மையுள்ளவர்கள். ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம், புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய நாம், நமக்காக உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து தேவனோடு பண்ணி கொண்டார். இவ்வளோ பெரிய சிலாக்கியம் உடையவர்கள் நாம் அந்த மேட்டுமையும் பெருமை வராமல் காத்து கொள்ள வேண்டும். அன்று தாவீது அப்படி செய்தான் என்றால் இன்று நமக்கு ஆவியானவர் கூடவே இருக்கிறார். கூடவே இருப்பதினால் நாம் அவருடைய வார்த்தையை கேட்டு நடப்பதனால் பெருமையும் பொறாமையும் வராமல் காத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு இருப்பதினால் இது வரவில்லையா, இல்லை வராமல் காத்து கொண்டதனால் ஆவியானவர் வந்தாரா? ஆவியானவர் இருக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். நாம் இதில் சிக்கிக்கொள்ளாதபடி நமக்கு பாதையும் காட்டுகிறார். நாம் அதில் நடந்தால், நாம் அதில் பெற்றுக்கொண்டால், இறுக பிடித்து கொண்டால் பொறாமையும் வராது, பெருமையும் வராது, மகிமையின் மேல் மகிமை அடையலாம். தெய்வ பயம் இருக்கும் இடத்தில் பொறாமை பெருமை தலை தூக்காது. சவுலிடம் பொறாமையும் மேட்டுமையும் இணைந்து கொண்டதால் கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினது கூட தெரியவில்லை அவனுக்கு. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு விலகினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினது. 1 சாமுவேல் 16:14. பரிசுத்த ஆவியானது நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு இடம் கொடுக்காவிட்டால் அசுத்த ஆவி நம்மை ஆளுகை செய்யும். இதை அறியாமலே நாம் வாழக்கூடிய ஆபத்து உண்டு. ஒருபோது இது என்னால் உண்டானது, என் கை சாமர்த்தியமாக்கும், நான் செபித்தனாக்கும், முழங்காலில் நின்றனாக்கும். என் ஜெபம் அப்படி ஒரு வல்லமை உடையது, முழங்காலிலேயே நின்ற வேதம் வாசிப்பனாக்கும். இன்னும் இப்படிப்பட்ட பல காரியம் நம்மளை அறியாமலே உள்ளே வந்துவிட வாய்ப்புகள் உண்டு. நாம் இப்படி பேசாவிட்டாலும் நமது பார்வை நடத்தை இதை காட்டிவிடும். விபச்சாரிக்க கூட தேவன் எதிர்த்து நிற்கவில்லை, பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நின்றால் நாம் தாங்க முடியுமா? யோசித்து பாருங்கள். 1 பேதுரு 5:5, யாக்கோபு 4:6 இதைத்தான் எச்சரித்து பேசுகிறது. விடுதலுக்கு முன்பாக மேட்டுமை,
வேதம் எச்சரிக்கிறது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 30-31 நேபுகாத்நேச்சாரின் பெருமையும் விடுதலையும் விளக்குகிறது. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் அந்த பாபிலோனை பார்த்துவிட்டு. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. பின்னுள்ள வசனங்களை பாருங்கள், நமக்கு நடுக்கம் பிடிக்கும். உங்களை யாராவது காரணமில்லாமல் பகைத்தால், பாராமுகமாக போனால், அவர்களுக்கு உங்களை குறித்து பொறாமை வந்துவிட்டது. பெருமையினுடைய பை ப்ராடக்ட் பொறாமை. பெருமை வந்துவிட்டால் எல்லா நெகட்டிவ் ஃபோர்ஸ்களும் கூட்டிக்கொள்ளும். அதனால்தான் அந்த மனிதனுடைய அழிவை யாரும் தடுக்க முடியாது என்கிறது வேதம். இப்படிப்பட்டவர்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். இவர்களுக்கு ஜெபம் செய்வது அவசியம். உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பொறாமையும் பெருமையும் யாரிடத்தில் உள்ளதோ அவர்களுக்குத்தான் கேடு. இவ்வளோ பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் என்ன உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. நாம் எம்மாத்திரம்? அதிகமான பேச்சில் பெருமையின் வாடை வந்துவிடும். அதிகமான பேச்சில் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லுகிறதல்லவா வேதம். அமைதியாக இருப்பதே நலம். ஒரு நாள் என் பிள்ளை, என் புருஷன், என் குடும்பம் இவர்களை விட அவர்களை விட உயர்ந்தது என்ற நினைவு கூட இருக்கக்கூடாது. தாழ்த்துதலும் உயர்த்துவதும் தேவனுடைய கரத்தில் உள்ளது. சங்கீதம் 75:7. மனத்தாழ்மையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இது தானாக வராதுங்க. நம்முடைய அடக்க ஒடுக்கமான பேச்சு, நாம் ஒன்றுமில்லை என்ற சிந்தை, தேவனுக்கு பயந்து நடத்தல், தேவன் சகலத்தை கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற ஞானம் நமக்கு இருந்தால் இதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். இந்த மனம் மேட்டுமை எப்பேற்பட்ட பரிசுத்தவாடையும் தாக்கும். மனத்தாழ்மை உயர்வை கொடுக்கும். இந்த உயர்வு என்னால் ஆனது அல்ல, என் தேவனால் உண்டானது என்று அவரை கனப்படுத்த மேலும் தாழ்மை வரும். இது மேலும் உயர்வுக்கு நேராக நம்மை நடத்தும். ஜெபிக்கலாம். தாழ்மை உள்ளவரிடம் மட்டுமே உமது கிருபை தங்கி கிரியை செய்யும் என்று கண்டோம். தகப்பனே, எங்களுக்கு பெருமையான சிந்தை, பேச்சு, செயல் இல்லாதபடி காத்துக்கொள்ள கிருபை தாரும். ஹல்லேலூயா. மனத்தாழ்மை எப்போதும் அணிந்திருக்க எங்கள் நாவிற்கும் வாய்க்கும் காவலை வைக்கும். உதட்டின் வாசலை காத்துக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு நான் பேச்சில் கவனமாயிருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.